ஸ்ரீராமலிங்காய நமः. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி திரு அருட்பிரகாச வள்ளலார் திவ்ய திருவடிகளே சரணம். வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஐயா அவர்கள் எல்லாரும் பொதுவா சொல்லுவாங்க, என்னுடைய கால் போடாத இடமே இல்லை அப்படின்னு. ஆத்மநாதன் ஐயா அவர்களுடைய குரல் பதியாத நாடே இல்லை என்று சொல்லலாம். அந்த அளவிற்கு அருட்பாவை வள்ளற்பெருமானின் கருத்துக்களை இசை வடிவிலே பல நாடுகளுக்கு எடுத்து சென்ற பெருமைக்கு உரியவர். அவருக்கு இந்த வருடம் அந்த விருது வழங்க வேண்டும் என்று ஒரு விண்ணப்பம் வைத்தார்கள். கண்டிப்பாக இந்த வருடம் அவருக்கு அந்த விருது கொடுக்கப்படும் என்று நாம் உறுதியளிக்கிறது. ஏனென்றால் ஒரு விழாவை நடத்துவது என்றால் அது எவ்வளவு சிரமம் என்று அதை நடத்துபவர்களுக்கு தெரியும். அதுவும் இப்பொழுது இருக்கக்கூடிய காலகட்டத்திலே எந்த விதத்திலேயாவது இந்த விழாவை நடத்தியே தீர வேண்டும் என்று அவருடைய அந்த எண்ணத்தை பூர்த்தி செய்யக்கூடிய அளவிலே இங்கே மேடையிலே வீற்றிருக்கக்கூடிய அருளாளர்கள் அவருக்கு தோளுக்கு தோளாக நின்று இந்த விழாவை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். அடியேனியம் ஒரு பொருட்டாக கருதி இங்கே நம்மை வாழ்விக்க வந்த வள்ளலார் என்கின்ற ஒரு தலைப்பை கொடுத்து பேசுவதற்கு அழைத்திருக்கின்றார்கள். அதற்கு அடியே பெரிய பாக்கியம் செய்திருக்கின்றேன். அதற்காகவும் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாருக்கும் தெரியும், யாருக்கும் தெரியாத புதிய விஷயத்தை இப்பொழுது நான் சொல்ல போவதில்லை. நான் சொல்லக்கூடிய அத்தனை விஷயங்களும் அன்பர்கள் அனைவரும் அறிந்ததாகத்தான் இருக்க முடியும். வாழ்விக்க வந்த வள்ளலார் தலைப்பு மிகவும் அருமையான ஒரு தலைப்பு. ஐயா என்கிட்ட தொலைபேசியில கேட்கும் பொழுது, ஐயா தலைப்பு கொடுங்க அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், இல்லை ஐயா, நான் தலைப்பு கொடுப்பது எனக்கு வழக்கம் அல்ல. நீங்கள் என்ன தலைப்பு கொடுக்கின்றீர்களோ அது வள்ளல் பெருமானின் கட்டளையாக ஏற்று நான் அதை பற்றி பேசுவேன் என்று சொன்னேன். ஆனால் அவர்கள் கொடுத்திருக்கிற தலைப்பு நம்மை வாழ்விக்க வந்த வள்ளலார் என்கின்ற ஒரு அருமையான தலைப்பை இங்கே கொடுத்திருக்கின்றார். ஒரு 20 நிமிடம் அவகாசம் கொடுத்திருக்கின்றார்கள். அதற்குள்ளாக எதை சொல்ல இயலுமோ அதை சொல்லி அமர்கின்றேன். வாழ்விக்க வந்த வள்ளலார் அப்படின்னா கவிஞர் கண்ணதாசன் வந்து ஒரு கல்லூரியில பேசுறதுக்கு போனார். அவரை கூப்பிட்டு இருந்தாங்க. ஒரு காம்படிஷன் வச்சுக்கோங்க, ஒரு கவிதை வாசிக்கணும் அப்படின்னு அந்த கல்லூரியில் இருக்கக்கூடிய கல்லூரி மாணவர்களுக்கு ஒரு போட்டி. அதிலே கண்ணதாசனை அழைத்திருந்தார்கள். அவர் சென்றிருந்தார். ஒவ்வொரு மாணவனும் அவருடைய கவிதையை வாசித்தார்கள். ஒரு மாணவன் வாசித்தான். அதற்கு பின்னரே எல்லாரும் பெரிய ஆரவாரம் ஒன்றும் இல்லை. அதன் பின்னர் கண்ணதாசன் ஒரு கவிதையை வாசித்தார். கரகோஷம், அப்படி ஒரு கரகோஷம், அரங்கமே அதிர்ந்தது. கண்ணதாசன் சொன்னார், இங்கே கவிதைக்கு கரகோஷமா, கவிதை வாசித்தவனுக்கு கரகோஷமா என்று புரியவில்லை என்று கூறினார். எல்லாரும் அப்படியே வாயடைச்சு போயிட்டாங்க. இதற்கு முன்பு வாசித்த அந்த கல்லூரி மாணவன் வாசித்த கவிதை அடியேன் எழுதியது, இப்பொழுது நான் வாசித்த கவிதை அந்த கல்லூரி மாணவன் எழுதியது என்று சொன்னார். இப்பொழுது உலகம் அப்படித்தான் இருக்கின்றது.
யார் எதை சொல்லுகின்றார்களோ அவரை பொறுத்துதான் அது மக்களின் மனதிலே சென்று அடைகின்றது. அதுபோல இங்கே ஆத்மநாபன் ஐயா அவர்கள் வளர்பெருமான் சொல்லுவார், நான் உரைக்கும் வார்த்தை எல்லாம் நாயகந்தன் வார்த்தை அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி இவருடைய வாயிலிருந்து வரக்கூடிய அந்த அருட்பா அமுதமாக எல்லோருடைய நெஞ்சிலே போய் பதிகின்றது என்பது மறுக்க முடியாத ஒரு உண்மை. நான் முதலில் நான் இந்த அருட்பாவை இசைத்தட்டிலே கேட்டது அவருடைய குரலைத்தான். சின்ன கேசட், இன்னும் கூட நான் அந்த கேசட்டை வச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஏன்னா அதெல்லாம் அவுடேட்டட் ஆயிடுச்சு. ஆனால் கூட ஆத்மநாபன் ஐயா பாடிய அந்த பாடல்கள் அடங்கிய அந்த கேசட்டை இன்னும் நான் வைத்துக் கொண்டிருக்கின்றேன். அப்படி அருட்பாவை எல்லோரிடமும் எடுத்து செல்வதில் அவருக்கு நிகர் அவர்தான். அவருடைய குரல் நீங்க கேட்டிருக்கலாம். அவருடைய மாணவர் இப்பொழுது பாடினார். ஐயா சொல்லுவாங்க, வாயார வாழ்த்துகின்றோர் மனத்தமர்ந்த தெய்வம்னு சொல்லுவாங்க. வாயார வாழ்த்துகின்றோர் அப்படின்னா அந்த வாய் துறக்காம பாடுற நிறைய பேர் பார்த்திருக்கிறேன். ஆனா இவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வாய் அவ்வளவு திறந்து பாடுவார்கள். அந்த மாணவரை பார்க்கும்போது எனக்கு அப்படிதான் தோணுச்சு. அவர் அருட்பெரு ஜோதி அப்படின்னு சொல்லும் பொழுது அவருடைய வாய் பார்த்திருக்க நீங்க. இதெல்லாம் சங்கடப்படுவாங்க நிறைய பேர். ஆனால் அந்த சங்கடத்தை தவிர்த்தால்தான் நம்மளுடைய சங்கீதம் சென்றடையும். அதை ரொம்ப அழகா ஆத்மநாபன் ஐயா அவர்கள் அவருக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள் என்று நான் கருதுகிறேன். ரொம்ப அற்புதமான பணி. அதற்கு முன்னே பாடிய சத்தியசீலன் அவர்கள் அதை ரசித்து ரசித்து பாடினார். எனக்கும் உனக்கும். அப்புறம் அந்த வானத்தின் மீது மயிலாட கண்டேன் அப்படின்னா எந்திரிச்சு ஆடணும் போல அந்த ரசனை அது எப்படி வருகின்றது என்றால் அந்த உள் உணர்வு, அந்த உணர்விற்கு செல்கின்றார்கள். அதுதான் இங்கே ஆத்மநாபனுடைய ஐயா அவர்களுடைய ஒரு சிறப்பு. அந்த உணர்வை மக்களுக்கு எடுத்து செல்லக்கூடிய விதத்திலே இங்கே பாடகர்களையும் பேச்சாளர்களையும் அழைப்பது வழக்கம். அதிலே என்னையும் சேர்த்திருப்பது எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி. நன்றி ஐயா, நன்றி. வாழ்விக்க வந்த வள்ளலார். எத்தனையோ ஞானிகள் வந்திருக்கிறாங்க, எத்தனையோ ஞானிகள் வந்திருக்கிறாங்க. வள்ளல் பெருமானுக்கு அப்புறமா அப்படின்னும் பொழுது இன்னும் குறிப்பிட்டு சொல்லும் அளவு ஞானிகள் இல்லை என்றே நான் கருதுகின்றேன், எனக்கு தெரிந்த அளவில். அப்படி வள்ளல் பெருமான் இந்த இத்தனை காலம் அந்த ஞானிகள் சொல்லாததை என்ன புதிதாக சொல்லிவிட்டார்? எனக்கு ஒன்றும் அப்படி ஒன்றும் தெரியல. வள்ளலார் எதையாவது புதுசா சொன்னாரா அப்படின்னு அப்படி ஒன்றும் தெரியல எனக்கு. இப்ப அருட்பாவை தேடி பார்க்கிறோம், என்னதான் ஏன் சொல்லியிருக்கிறார் அப்படின்னு. அப்ப இதுவரைக்கும் வந்த ஞானிகள் எதை சொன்னார்களோ அதைத்தான் வள்ளல் பெருமான் சொன்னார். ஆனால் அதை வேறு விதமாக சொன்னார். எப்படி சொன்னால் அது இந்த மக்களிடையே சென்றடையும் என்று வள்ளல் பெருமானுக்கு தான் தெரிந்தது. அப்படி அதை சொல்லுகின்றார். ஏன் அதை அப்படி சொன்னார் என்றால், பன்னெறி சமயங்கள் மதங்கள், பன்னெறி சமயங்கள் மதங்கள் என்கிடுவோர் பவநெறி இதுவரை பரவியது, அதனால் செந்நெறி அறிந்தினர். அப்ப இதுவரைக்கும் அந்த ஞானிகள் எல்லாம் அவங்களுக்கு எல்லாம் தெரியலையா இவ்வளவு சமய மதங்கள் எல்லாம் இருக்குதே அப்படின்னு அவங்களுக்கு எல்லாம் தெரியலையா? தெரிஞ்சது. ஆனா என்ன பண்ணாங்க? அவங்க ஒவ்வொரு சமயத்துக்குள்ளாரையும் போந்து அந்த சமயத்தை வளர்ப்பதற்காகவும் மற்ற சமயத்தை சாடுவதற்காகவும் தன்னுடைய அறிவையும் புலமையையும் பயன்படுத்தினார்கள். வளர்பெருமான் பார்க்கிறார், பன்னெறி சமயங்கள் மதங்கள் என்றிடும் ஒரு பவநெறி இதுவரை பரவியது, அதனால் செந்நெறி அறிந்திலர். உண்மையான நெறி, செம்மையான நெறி எது என்று இந்த உலக மக்கள் அறியவில்லையே, தெரிந்து கொள்ளவில்லையே என்று துடித்தார் வளர்பெருமான். வாடிய மயிரை கண்டபோதெல்லாம் வாடிய பெருமானாயிற்றே. அப்பொழுது மக்களுடைய உள்ளம் பதைக்கும் பொழுது எப்படி இருக்கும் அவருக்கு? செந்நெறி அறிந்திலர் இறந்து உலகோர் சரி இருள் அடைந்தனர். இறந்து நம்ம எல்லாம் எப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறோம்? நம்மளுடைய வாழ்க்கைக்கும்
மன்னிக்கணும், கோச்சுக்காதீங்க. மிருகங்களுடைய வாழ்க்கைக்கும் என்ன வித்தியாசம்? என்ன வித்தியாசம்? மிருகங்களும் பிறக்கின்றன, தூங்குகின்றன, உண்ணுகின்றன, இனப்பெருக்கம் செய்கின்றன, இறக்கின்றன. நாங்களும் அப்படியே வாழ்ந்தால் அது ஒரு வாழ்க்கையா? வள்ளல் கேட்கிறார். வையகத்தில் வானகத்தில் நமது வாழ்க்கையெல்லாம் வாழ்க்கை என மதித்து மயங்காதீர் அப்படின்னா. இப்படி ஒரு வாழ்க்கை எதுக்கு வாழறீங்க? பேருபதேசம் பண்ணும்போது சொல்றாரு, இதுவரை இருந்தது போல் இனியும் மீன்காலம் கழித்துக் கொண்டிராதீர்கள். வள்ளல் பெருமான் 1823 பிறந்து 73 பேருபதேசம் பண்றார். 50 ஆண்டுகள். அப்ப வள்ளல் பெருமான் கூடவே இருக்கிறாங்க அத்தனை பேரும். ஆனா என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒண்ணும் பண்ணல. வள்ளல் பெருமான் கூட இருந்தாங்க, அவ்வளவுதான். அவர் கூட இருந்தா ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி, பெருமை, எல்லாரும் அவர் கூட இருந்தாங்க. வள்ளல் பெருமான் பேருபதேசத்துல சொல்றார், இதுவரை இருந்தது போல் இனியும் மீன் காலம் கழித்துக் கொண்டிராதீர்கள். ஆத்மநாதன் ஐயா அதுதான் வருஷா வருஷம் சொல்லிட்டு வர்றார். இதுவரைக்கும் இருந்த மாதிரி இனியும் மீன் காலம் கழிக்க வேண்டாம், அருட்பாவை நாம் பாடுவோம், வள்ளல் பெருமானை பின்பற்றுவோம் என்று. அது மாதிரி இங்கே சரி இருள் அடைந்தனர். இறந்திறந்து உலகோர் சரி இருள் அடைந்தனர். ஆதலின் இனி நீ புன்னெறி தவிர்த்து ஒரு பொது நெறி என்னும் வான் புத்தமுது அருள்கின்ற. இங்கதான் வள்ளல் பெருமான் மற்ற ஞானிகளுக்கும் வள்ளல் பெருமானுக்கும் உள்ள வித்தியாசம். ஒரு பொது நெறி வள்ளல் பெருமான் நமக்கு காட்டியது எது என்றால் பொது நெறி. அது புது நெறி அல்ல, புது நெறி அல்ல. இதுவரை வந்த ஞானிகள் எதையெல்லாம் சொன்னார்களோ தனித்தனியாக சொன்னார்கள். இது என்னுடைய சமயத்திற்கு, இது என்னுடைய மதத்திற்கு, இது என்னுடைய பிரிவினருக்கு, இது என்னுடைய ஜாதியினருக்கு என்று வள்ளல் பெருமான் எல்லாத்தையும் சேர்க்கிறார். சேர்த்து ஒரு பொது நெறியை இந்த உலகிற்கே வழங்கியவர் வள்ளல் பெருமான். பொது நெறி எனும் வான் புத்தமுது அருள்கின்ற சுத்த சன்மார்க்க தன்னெறி செலுத்துக என்ற என் அரசே. இறைவன் வள்ளல் பெருமானுக்கு இட்ட கட்டளை பொது நெறி. இதுவரைக்கும் எல்லாரும் எதையோ சொல்லிட்டாங்க ஐயா. இந்த உலக மக்கள் யாரும் திருந்தல. எல்லாரும் ஜாதி வெறி குடிச்சிட்டு இருக்கிறாங்க, சமய வெறி குடிச்சிட்டு இருக்காங்க, மொழி வெறி குடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா நீ போ எல்லாத்துக்கும் பொதுவான ஒரு நெறியை செலுத்தி விட்டு வா என்று இறைவன் வள்ளல் பெருமானை அனுப்பி இருக்கின்றார். வேறுற்ற உலகில் ஒரு சமயம் அதை நெறியலாம் பேய் விழிப்புற்று பிச்சு பிள்ளை விளையாட்டன உணர்ந்திடாது. இதெல்லாம் ஒண்ணு கிடையாது. ஜாதி மதம் எல்லாம் என்ன ஒண்ணு கிடையாது. ஆனா அதை தான் நம்ம பிடிச்சிக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கோம். இன்னும் கூட ஒரு சன்மார்க்க கூட்டத்திலே ஒரு அன்பர், நான் பேசிக்கொண்டிருந்தேன். அப்பொழுது ஒரு அன்பர் எழுந்து ஐயா, இந்த ஜாதி மதம்லாம் இல்லைன்னு எல்லாம் பேசுறதுக்கு நல்லா தான் இருக்கு ஐயா. நான் வேறு மதத்திலிருந்து சன்மார்க்கத்திற்கு வந்தவன். ஒரு 2 ஆண்டு காலம் ஆயிற்று. என்னுடைய மகளுக்கு வரன் தேடிக் கொண்டிருக்கின்றேன். சன்மார்க்கத்திலே வரன் தேடிக் கொண்டிருக்கின்றேன். ஆனால் சன்மார்க்கத்தில் இருப்பவர்கள் என்னுடைய ஜாதியை காட்டி எனக்கு மாப்பிள்ளை தர மறுக்கின்றார்கள் அப்படின்னு சொன்னார். சென்ற வருடம் நடந்த நிகழ்வு, ஒரு சொற்பொழிவு நிகழ்ச்சியிலே ஒரு அன்பர் எழுந்து சொன்னார். அப்போ இன்னும் கூட நம்ம திருந்தலையா அப்படிங்கிறது தான் அங்கே ஒரு கேள்வியாக இருந்தது. ஜாதியும் மதமும் சமயமும் காணா ஆதி அநாதியம் அருட்பெரு ஜோதி பாடிய வள்ளல் பெருமான் அவரை ஏற்றுக்கொண்ட நாம் அனைவரும் ஜாதியும் மதமும் சமயமும் பொய் என ஆதியில் உணர்த்திய அருட்பெரு ஜோதி பாடினார். ஆனா நாம எப்படி இருக்கிறோம்? அதனால்தான் வள்ளல் பெருமான் சொல்றார், இதுவரை இருந்தது போல் இனிய மீன் காலம் கழித்துக் கொண்டிருக்கிறார்கள். அட்லீஸ்ட் இனிமேல் ஆகுது அப்படிங்கிற ஒரு அளவுல தான் வள்ளல் பெருமானுடைய அந்த பேருபதேசம் நிகழ்ந்தது. பேருற்ற உலகில் ஒரு சமயம் அதை நெறியெல்லாம் மெய்விழிப்புற்று பிச்சு பிள்ளை விளையாட்டென உணர்ந்திராது உயிர்கள் பல வேதமுற்று அங்கும் இங்கும் போரிட்டு இறந்து வீண் போயின. இன்னும் வீண் போகாத வழிக்கே விரைவே புனித ஒரு சுத்த சன்மார்க்க நெறிகாட்டி மெய்ப்பொருளினை உணர்த்தி எல்லாம் ஏறுற்ற சுகநிலை அடைந்திட புரிதி நீ என் பிள்ளையாதலாலே இவ்வேலை புரிகை என்று வள்ளல் கேட்கிறார். ஆண்டவன், ஏயா என்ன போய் இந்த வேலையை பண்ண சொல்றேன்? எவ்வளவு ஞானிகள் சொன்னாங்களே, அப்பெல்லாம் மக்கள் திருந்தலையே, இப்ப எதுக்கு என்ன வேற அனுப்புறேன்னு கேட்கிறார். அவர் சொல்றார், நீ என் பிள்ளடா, நீ என் பிள்ளை ஆதலாலே இவ்வேலை புரிகை என்று கேட்கணும்.
வள்ளல் பெருமான் இறைவனின் பிள்ளையாகவே இங்கு வந்தவர். ஒரு வேலையை சுமந்து கொண்டு வந்தவர். இங்கே நம்ம எல்லாம் வாழ்விப்பதற்காகவே வந்தவர் வள்ளல் பெருமான். அவருடைய அந்த அறிவுரைகளை, போதனைகளை எல்லாம் எடுத்து பார்த்தோம் என்றால் வள்ளல் பெருமான் நம்மை எதற்காக இங்கே வந்தார், இங்கே வருவிக்க உற்றார் என்பது நமக்கு நல்லா இருக்கு. அப்படி இறைவனுடைய பிள்ளையாக இறைவனிட்ட வேலையை செய்வதற்காக இங்கே வந்தார் வள்ளல் பெருமான். என்ன வேலை? என்ன வேலை செய்வதற்காக இங்கே வந்தார்? அகத்தே கருத்து புறத்து வெளுத்திருந்த உலகர் அனைவரையும், அகத்தே கருத்து புறத்து வெளுத்திருந்த உலகர் அனைவரையும் இந்த ஜகத்தையை திருத்தி சன்மார்க்க சங்கத்து அடைவித்திட, அதுக்குதான் வந்தார் வள்ளல் பெருமான். சன்மார்க்க சங்கத்தை அடைவித்திட அவரும் இகத்தே மரத்தை பெற்று மகிழ்ந்திருந்தற்கென்றே எனவே இந்த உகத்தை இறைவன் வருவிக்க உற்றேன், அருளை பெற்றேனே அப்படிங்கிறார். நம்ம எல்லாரையும் இந்த பிறவியிலேயே, இந்த உலகத்திலேயே நாம் எல்லாம் மகிழ்வோடு இருப்பதற்காக, ஒரு வழியை எடுத்துக்காட்டுவதற்காக வந்தவர் தான் வள்ளல் பெருமான். என்ன வழியை எடுத்து காட்டினார்? என்ன வழியை வள்ளல் பெருமான் எடுத்து காட்டினார்? வள்ளல் பெருமானுக்கு அப்பயும் வந்து சந்தேகம் போல. ஆண்டவன் கேட்கிறார், இவ்வளவு பெரிய வேலையை நீ எங்கிட்ட கொடுக்குறியே, இவ்வளவு பெரிய வேலையை நீ எங்கிட்ட கொடுக்குறியே, நான் எப்படி செய்வேன்? எனக்கு பயமா இருக்கு. ஆண்டவன் சொல்ற, அஞ்சலை நீ ஒரு சிறிதும், எப்படி பெரிய ஆசீர்வாதம், அஞ்சலை நீ ஒரு சிறிதும் என் மகனே அருட்பெரும் ஜோதியை அழிக்கணும் உனக்கே. அஞ்சலை நீ ஒரு சிறிதும் என் மகனே அருட்பெரும் ஜோதியை அழித்தனம் உமக்கே. துஞ்சிய மாந்தரை எழுப்புக, நலனே சூழ்ந்த சன்மார்க்கத்தில் செலுத்துக. சுகமே விஞ்சுர மெய்ப்பொருள் மேலிலை கரிலே விஞ்சைகள் பலவுட விளக்குக என்றாய். அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் அருட்பெரும் ஜோதியை வள்ளல் பெருமானுக்கு வழங்கி, நீ போ, தூங்கிக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாரையும் தட்டி எழுப்புன்னா, நான் உனக்கு கொடுத்துட்டேன், அதெல்லாம் உனக்கு கொடுத்துட்டேன், உன்னால இது சாத்தியம்னார். வள்ளல் பெருமானால் மட்டும்தான் இது சாத்தியப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. வள்ளல் பெருமானால் மட்டும்தான் இந்த பிரிவினைகள் எல்லாம் ஒழிந்து கொண்டே இருக்கின்றன. இப்ப இவர் கூப்பிடுறாரு, நிறைய பேரை ஜாதி பார்த்தா கூப்பிடுறாரு இல்ல, மதம் பார்த்தா கூப்பிடுறாரு இல்ல, சன்மார்க்கத்தில் இருக்கின்றார்களா அவ்வளவுதான். இங்கே ஒரே ஜாதி, என்ன ஜாதி? சன்மார்க்கி என்கின்ற ஜாதி, வேற ஜாதியே கிடையாது. வள்ளல் பெருமான் ஆண்களையும் பெண்களையும் பிரிக்கின்றார். வள்ளல் பெருமான் பிரிச்சார், 2 ஜாதியாக பிரித்தார். எப்படி? அகவினத்தார் புறவினத்தார் என்று பிரித்தார். இதுதான் சன்மார்க்கத்தில் உள்ள பிரிவு. அகவினத்தார் புறவினத்தார், வேற ஜாதி கிடையாதுங்க. கொலை கொலை தவிர்த்தவர் எல்லாம் அகவினத்தார். கொலை கொலை தவிர்க்காமல், உண்மை அறியாமல், உண்மை உணராமல், மெய்ப்பொருளை அறியாமல் இருந்து கொண்டு இருப்பவர்கள் எல்லாம் புறவினத்தார். இதுதான் சன்மார்க்கத்தின் ஒரு பிரிவு. இந்த உண்மையை வள்ளல் பெருமான் எடுத்து காட்டுகின்றார். பெரிய மாற்றம், மற்ற ஞானிகளுக்கும் வள்ளல் பெருமானுக்கும் என்ன ஒரு பெரிய மாற்றம் என்று சொன்னார், மற்றவங்க எல்லாம் பிறந்தவன் இறந்தே தீர வேண்டும் என்று சொன்னார்கள். அப்படிதானே? ஒருவன் பிறந்தால் ஒரு நாள் கண்டிப்பாக இறந்துதான் தீர வேண்டும் என்று சொன்னார்கள். வள்ளல் பெருமான் அதை அப்படியே குழி தோண்டி புதைத்தார். பிறந்தவன் இறக்க வேண்டும் என்ற நியதி கிடையாது, ஆனால் இறந்தவன் பிறந்தே தீர வேண்டும் என்ற நியதி இருக்கின்றது என்று சொன்னவர் வள்ளல் பெருமான். மற்றவங்க எல்லாம் என்ன சொன்னாங்க? செத்து போனதுக்கு அப்புறமா தான் நம்ம போய் ஆண்டவன் சேருவோம்னாங்க. கிடையவே கிடையாது என்றார் வள்ளல் பெருமான். நம்ம கூட அதுதான் நினைச்சுட்டு இருந்தா அந்த எண்ணத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும். பிறந்தவன் இறக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் இறந்தவன் பிறந்தே தீர வேண்டும் என்பது வள்ளல் பெருமானின் வாக்கு. இந்த மனித தேகம் நமக்கு எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்றால், ஆன்ம லாபத்தை அடைவதற்காகத்தான் இந்த மனித தேகம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்று வள்ளல் பெருமான் எடுத்து சொல்லுகின்றார். இதுதான் மற்ற ஞானிகளுக்கும் வள்ளல் பெருமானுக்கும் உள்ள வித்தியாசம், பெரிய வித்தியாசம். இறக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொன்னவர் வள்ளல் பெருமான். மரணமில்லா பெருவாழ்வு என்கின்ற ஒன்றை சாதித்து காட்டியவர் வள்ளல் பெருமான். சாதித்து காட்டியவர் வள்ளல் பெருமான். மரணமில்லா பெருவாழ்வு அடைந்தோம். எத்தனையோ பாடல்கள் அதற்கு அகச்சான்றாக என்னால் கூற முடியும். இதுதான் மற்ற ஞானிகளுக்கும் வள்ளல் பெருமானுக்கும் உள்ள வித்தியாசம், வேறுபாடு. மற்ற ஞானிகள் எல்லாம் வந்தார்கள், அவரவர்களுடைய மதத்தையும் நிறைய பாடினாங்க. உண்மை யாரையும் குறைய சொல்ல முடியாது.
அற்புதமாக பாடினார்கள். வள்ளல் பெருமான் என்ன பாடினார்? எப்படி நாம் இருக்க வேண்டும் என்று சொன்னார். எத்துணையும் வேதமுறாது எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி உள்ளே ஒத்து உரிமை உடையவர் யாவர் அவர் உளம்தான் சுத்த சித்துருவா எம்பெருமான் நடப்புரிய விடமென நான் தெரிந்தேன் அப்படின்னா வள்ளல் பெருமான் சொன்னது இவ்வளவுதான். நமக்கு வாழ்விக்க வந்த வள்ளலார் என்ன சொன்னார்? நம்ம நல்லா வாழணும்னா ஒன்னே ஒண்ணு பண்ணா போதும். என்ன சொல்லுங்க? நாம நல்லா வாழணும்னா ஒண்ணு பண்ணா போதும். என்ன? அடுத்தவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கணும். அவ்வளவுதான். அடுத்தவங்க நல்லா இருக்கணும்னு நினைச்சா நாம நல்லா இருப்போம். இததான் வள்ளல் பெருமான் எடுத்து சொன்னார். எத்துணையும் வேதமுறாது எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி. கொஞ்சம் கூட வேதம் பார்க்க கூடாது. அது நாய் அப்படின்னு வேதம் பார்க்க கூடாது. அதுக்கும் பசிக்கும், சாப்பாடு போடணும், அதுக்கு தூக்கம் வரும், அதுக்கு உணர்வு இருக்குது, எல்லாமே இருக்குது. மனம் நம்ம அவ்வளவு ஒரு செடியை புடுங்கிறதுனா நம்ம கவலையே பட மாட்டோம். அப்படி சும்மா அப்படி பிடிக்கி தள்ளிட்டு போயிட்டு நமக்கு காலில் ஏதாவது அழுக்கு ஓட்டிச்சுன்னா புல்லுல போய் நல்லா தேய்ப்போம். அது எப்படிப்பட்டது? அது ஒரு உயிராச்சே அப்படின்னு பார்க்க சொல்ற. இதுதான் வள்ளல் பெருமான் நமக்கு கற்றுக் கொடுத்த பாடம். எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி அப்படின்னா எல்லா உயிரையும் நம்ம உயிர் மாதிரி பார்க்கணும்னு தான் வள்ளல் பெருமான் நமக்கு கற்றுக் கொடுத்தார். அதுதான் நம்மை வாழ்விக்க வைக்கும். ஒரே ஒரு கருத்து தான். நம்ம எல்லாரும் எப்படி இருக்கிறோம் அப்படின்னா, ஒரு பிச்சைக்காரனுக்கு ஒரு வைர கல்லு கிடைக்கும். ஒரு பிச்சைக்காரன் அவனுக்கு ஒன்றும் தெரியாது. ஒரு வைர கல்லு கிடைக்குது. அவன் அதை எடுத்து பார்க்கறான். என்னமோ கலரா இருக்குது அப்படின்னு பார்க்கறான். அதை அவன் வச்சுக்கிட்டு இருக்கிற கழுத காதல கட்டி தொங்க விட்டுட்டான். ஒரு கயிறு போட்டு கட்டினா ஒரு கழுத காதல அதை தொங்க விட்டுட்டான். போயிட்டே இருக்கிறான். ஒரு வைர வியாபாரி அதை பார்க்கறான். இது வைரக்கல்லாச்சே, இந்த பையன் இதை வச்சுக்கிட்டு இருக்கிறானே, இவனை எப்படியாவது அதை ஏமாத்தி வாங்கிக்கணும். அவன் கூப்பிடுறான். டேய், நான் அதுக்கு காசு தரேன், அதை என்கிட்ட கொடுத்துருவியா அந்த கல்ல? உடனே இவன் எனக்கு ₹1 கொடுப்பியா? அது அவன் கேட்கிறான். இந்த வைரக்கல்லுக்கு எனக்கு ₹1 கொடுப்பியான்னு கேட்டான். அவர் இல்ல 50 பைசா தான் கொடுப்பேன் வைர வியாபாரி. 50 பைசா தான் கொடுப்பேன். இவன் இல்ல எனக்கு ₹1 தான் வேணும்னா, இல்ல நீ போ அப்படின்ட்டார். வைர வியாபாரிக்கு இவனுக்கு என்ன தெரிய போது ₹1 50 பைசாக்கு திருப்பி வருவான்னு. இவன் அப்படியே அந்த கழுதை ஓட்டிகிட்டே போறான். இன்னொருத்தர் பார்த்துட்டு, இந்த அவனுக்கு ₹1000 அந்த கல்லெடுக்க கொடுக்குறியான்னார். இந்த வாங்கிப்போ அப்படின்னு அந்த வைரக்கல்லை கொடுத்தாரு. ₹1000 வாங்கிட்டார். அந்த முதல்ல அந்த வைர வியாபாரி ஓடி வர்றாரு. அட முட்டாளே, அந்த வைரக்கல் ₹1 கோடி போகையா? ₹1000 அந்த வித்துக்கிறியா? உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கிறா? எவ்வளவு பெரிய முட்டாள் நீ அப்படின்னார். அவன் சிரிச்சுக்கிட்டே சொன்னானா, ஐயா நானா முட்டாளு? இதோட வேல்யூ என்னன்னு, இதோட விலை என்னன்னு எனக்கு தெரியாது. ₹1000 எனக்கு நீ சொன்னிய கோடின்னு, அதை விட பெருசாதான் எனக்கு தெரியுது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த ₹1000 நான் என்ன பண்ண போறேன்னே தெரியல. ஆனா உனக்கு இதோட விலை தெரியும்ல. ஆனா நீ என்ன பண்ண? 50 பைசாக்கு பேரம் பேசி ₹1 கோடி வைரக்கல்ல விட்டுட்டியே. யார் முட்டாள்னு கேட்டான். யார் முட்டாளாங்க? அந்த மாதிரி இங்கே நமக்கு இந்த திருவருட்பா என்கின்ற ஒரு பெரிய வைரத்தை, பொக்கிஷத்தை வள்ளல் பெருமான் நமக்கு அளித்திருக்கின்றார். அதனுடைய விலையை தெரிந்து கொள்ளாமல், புரிந்து கொள்ளாமல் அந்த வைர வியாபாரி மாதிரி நாம் ஏமாறக்கூடாது என்கின்ற ஒரு கருத்தை இங்கே நான் பதிவு செய்து, வள்ளல் பெருமான் எல்லா உயிரையும் பொதுவாக பார்க்க வேண்டும் என்கின்ற ஒரு உணர்வை நம்மிடையே ஊட்டி இருக்கின்றார். அதற்காகத்தான் இங்கே வள்ளல் பெருமான் வந்தார். அதை நாம் செய்ய வேண்டும் என்றுதான் வள்ளல் பெருமான் நமக்கு அறிவுறுத்தி இருக்கின்றார். அதற்காகத்தான் தர்மச்சாரியை நிறுவினார் என்று சொல்லி, ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை நாம் அனைவரும் எல்லா உயிர்களிடத்திலும் கடைபிடிக்க வேண்டும் என்கின்றதை விண்ணப்பமாக வைத்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.